பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாசம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எப்படி எப்படி நமக்கு வருதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 115 12வது வசனம் 15வது வசனத்துல பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்மவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆறாம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமி பார்த்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு, ஆரானை ஆசீர்வதிச்சாரு. ஆரானை ஆசீர்வாதம் எப்படி வழிந்து போல அந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதே போல நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அதே போல பாருங்க, ஏசாயா 44வது 3வது வசனத்துல, உன் சந்ததி மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தின் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த மாசம் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வீடு இனிமே நம்மளுக்கு குறைவுகள் எது இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைவாகுவாரு. எந்த ஒரு வீடு இல்லைன்றீங்களா, வாசல் இல்லைன்னு எது இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு கட்டி முடிப்பாரு. உங்களுக்கு ஒரு வீடு வாசல கொடுப்பாரு. ஏற்று துணை இல்லைன்னாலும் ஏற்று துணை ஆண்டவர் இன்னைக்கு கொடுப்பாரு. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை இந்த 9வது மாசம், இந்த 9ஆம் மாசம்னாலே நிறைவான மாசம். நிறைவுனாலே கனிகள் 9 கனிகளை குறிக்கும். 9 கனிகள் 9 ஆசீர்வாதம். அந்த 9 ஆசீர்வாதம் இந்த மாசம் நம்மளுக்கு நிறைவா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.